வீட்டில் எப்போவுமே பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கு எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து வாங்கி ரசித்து ரசித்து செஞ்சு கொடுப்போம். ஸோ தூரிகாவுக்கு வந்துட்டு இந்த வாக்கர் வந்து ரொம்ப நாள் வந்து நாங்கள் விஸ்லிஸ்ட்டில் போட்டிருந்தோம். பட் வாங்காமல் டிலே ஆகிட்டே இருந்தது. ஃபைனலி இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டோம். ரொம்ப லேட்டராக தான் வந்துட்டு டெலிவரி ஆச்சு. அதனுடைய ரிவ்யூ அண்ட் வ்ளாகை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 360 டிகிரின்னு எல்லாத்துலேயுமே வருது இப்போ வர ப்ராடக்ட்ல எல்லாம். அப்படின்னா என்ன எல்லாமே 360 டிகிரிக்கும் ரொட்டேட் ஆகுமா? இப்போ தம்பியோட வாக்கரும் அப்படி தானே எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகும்ல. ஆனால் இப்போ எல்லா ப்ராடக்ட்லையும் இது ஒன்று போட்டுடுறாங்கல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஸ்கில் இருக்குதான்னு கேட்கும் போதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக பிட்டு போடுற மாதிரி. நல்லா சொன்னான்ல தம்பி, இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் சீட் எப்போ அதில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இதே அவங்க பேர்னு தான் இருந்தால் ஒரு ஆள் வந்து உடனே ஓடி வந்திருக்கும். பேத்தி இதுங்கிறதுனால எழிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாக்கர் வந்துட்டு 5 to 6 months அந்த மாதிரி ரேஞ்சிலேயே வந்து வாங்கிட்டோம். பட் தூரிகாவுக்கு தான் இவ்வளோ டிலே வந்து ஆயிடுச்சு. எப்போவுமே மோஸ்ட்லி அவங்க ஃபர்ஸ்ட் கிட் யூஸ் பண்ணனதா செகண்ட் கிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது டேமேஜாக இருந்ததுனால சரி பாப்பாவுக்கு வந்து ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்து வச்சுருந்தோம். பட் ப்ரைஸ் வந்துட்டு ஹையாகி ரெடியூஸ் ஆகிறது, ஹை ஆகிறது, ரெடியூஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. பட் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா பாப்பா வந்து சப்போர்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் வாக்கர் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த யூஸ்மே இல்லைல்ல அப்படிங்கிறதுனால நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த இதில் வந்துட்டு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசித்தோம். பட் கடைசியில் ஃபைனலி அவள் ரொம்ப சைக்கிளுக்கு வந்து எழில் கூட விளையாடுறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால சரி இப்போது நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். பட் இதில் ஆர்டர் தான் வந்து எங்களுக்கு ப்ளேஸ் ஆனதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நடந்தது. அது நான் எண்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வாக்கர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலராக இருக்கட்டும், அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ரிவ்யூவுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். 1 மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2500 பேர் அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தாங்க. ரிவ்யூலேயும் வந்துட்டு 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருந்ததுனால சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து வந்ததுக்கு அப்புறமே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வர்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 days கிட்ட வந்து எடுத்துருச்சு. எங்களுக்கு வந்து டெலிவரி டேட் தான் வந்து ரொம்பவே ஹையாக வந்து எடுத்துருச்சு. ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து மைனஸாக வந்து இருந்தது. மேடம் எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூரிகா உனக்கு சர்ப்ரைஸ். ஸோ எங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லாமே பார்த்து விஸ்லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தோம். ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆனதும் அந்த 3மே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. அவனை விடவே இதில் நிறைய மெட்டீரியல் இருக்குல்ல, பிடிக்கணுமா? அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி பேசி அமௌண்ட்டு வந்து அதிலிருந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி மறுபடியும் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஆர்டர் வந்து நம்மளுக்கு கை கிடச்சிது. ஸோ அதனால தான் டெலிவரியுமே வந்து நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல ப்ராடக்ட் வந்ததுனால நாங்கள் ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வீல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது. அது 360 டிகிரி ரொட்டேஷ்னல் அப்படிங்கிறதுனால அவங்க மூவ் ஆகும்போது எந்த டைம் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து போய்க்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது. பட் இது வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாலுமே இன்னொரு இடத்துல டக்குன்னு அவங்க இழுத்துட்டாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அது ரொட்டேட் ஆகி அது போயிடும். ஒரு வேளை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக வந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி குழந்தைகளை வச்சுருக்கும்போது கூட கொஞ்சம் நீங்கள் கேர் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப லாங்காக போகாத மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தங்கத்துக்கு சைக்கிள் வந்துருச்சு. நீ அவன் வந்தா எனக்கு வேணும்பா. இதை எது இதுலையா அம்மே அம்மு குஞ்சாலி பிடிச்சிருந்துக்குதாடி? தங்க பிள்ளை பிடிச்சிருக்கா? பாப்பாக்கு இதுல பாட்டு பாடும். செல்ல குஞ்சி தெரிகா இன்னும் தூக்க கலக்க முடியலன்னு நினைக்கிறேன்.
வாக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல எல்லாம் தூரிகா ரொம்ப ஆர்வமா உட்காந்து பார்த்துருந்தா. ஸோ அதில் நிறைய டாய் இருந்ததுனால, ஸோ ஏதோ ஒன்று வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தா. இந்த எல்லோ கலர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியல. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கைட் பார்த்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பேட்ரி அண்ட் மியூசிக் வர்றதுக்காக இருந்த ஒயர் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக லாக் பண்ணி அதுக்கப்புறமா தூரிகா கையில் வந்து நாங்கள் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணா. அவளோட தம்பியுடைய சைக்கிள் வந்து ஓட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பைசைக்கிள் மாதிரி தான் இருந்தனால பயம் அவளுக்கு இல்ல. பட் அதில சவுண்டு வர ஆரம்பிச்சதுமே லைட்டா வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்தது. இதுதான் ஃபைனல் லுக் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா வந்து இருந்தது. உட்கார வைங்க, உட்கார வைங்க. ஏய் இங்க தெரியுமா? காலை இந்த சைடு காலை கீழே இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. ம் நிறத்துல தங்கப்பில இன்னும் கொஞ்சம் உயரமா தூக்க சொன்னேன். அவன் நின்னான்னா அப்படியே நடப்பல்ல, அது நகர நகர காலை கொணக்கால் எட்டுது. சிரிப்பு நான் பயந்துக்குவான்னு நினைச்சனே. இது போட்டா லைட் எரியல. லைட் எரியல? நைட் டைம்ல லைட்ல போட்டா இது தெரியும். ஓ ஓ இதுக்குள்ள லைட்ஸ் இருக்கா? வெரிகா ஃபைனலி அவள் வண்டி மூவ் ஆக ஆரம்பித்ததுமே அழுகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள். இதில் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கழண்டுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பயம் எதுவுமே இல்லை. ப்ராடக்ட் வந்து நல்லா வந்து திக்னஸான ஒரு மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா நார்மலான ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஹேண்டில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கைப்பிடி வந்து மேலேருந்து நீங்கள் தள்ளுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த சீட்னுடைய குவாலிட்டி தான் இதில் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. கம்ஃபர்டபுளாக குழந்தைங்க வந்து உட்கார்ற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு வந்து நல்லா உள்ள ஸ்பாஞ்ச் கொடுத்து நல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எழிலுடைய சைக்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீட்டு தான் மேஜர் வந்து ப்ராப்ளமே. அவ்வளோ குவாலிட்டியே இல்லாமல் சீக்கிரமாக பிஞ்சு வந்து போயிடுச்சு. ஸோ சைடில் 2 வந்து டாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டால்பின் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்பீக்கர். ஸோ மியூசிக் எல்லாமே அதில் வந்து வர்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஃபைனலி வந்து ஒரு குட்டி டாய் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நல்ல ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ 5 அவுட் ஆஃப் 5 வந்து இதுக்கு கொடுக்கலாம். மெட்டீரியல், சீட்டு அது எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். ஸோ நைட் டைமில் வந்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா லைட்டெல்லாம் வந்து எரியும். ஸோ அதனுடைய பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவுடைய எண்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டி. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ எங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுலேயே வந்து ப்ளூ அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லி நிறைய கலர் வந்து இருக்குது. ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். Thank you.